இந்த வீடியோவில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது ஒரு நேரோ டேர்ம். இது ஒரு நேரோ டேர்ம், ஒரு குறுகலான ஒரு வார்த்தை. அதாவது இதில் ஏன் நேரோ டேர்ம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் நம்ம மெர்கண்டைஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அதாவது கன்சிடர் ஒன்லி மெர்கண்டைஸ். மெர்கண்டைஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அதாவது மெர்கண்டைஸ் அப்படின்போது நம்ம எதை சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கூட்ஸை சொல்கிறோம். அதாவது கூட்ஸ், எந்தெந்த கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் அண்ட் கூட்ஸ் இம்போர்ட்டட். எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸ், இம்போர்ட் பண்ண கூட்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். கூட்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் கன்சிடர் ஒன்லி மெர்கண்டைஸ். தட் தி ரீசன் இட் இஸ் கால்ட் நேரோ டேர்ம். அதாவது நம்ம சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் விசிபிள் ஐட்டத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போது சிம்பிளாக பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது வேல்யூ ஆஃப் இம்போர்ட், எவ்வளோ வேல்யூ இறக்குமதி பண்ணோம், அண்ட் எக்ஸ்போர்ட், எவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடிய கூட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். எக்ஸ்போர்ட் ஆஃப் விசிபிள் ஐட்டம். இதான் மெயின், விசிபிள் items only. The value of imports and exports of visible item only. இந்த visible item இதான் முக்கியம். இந்த visible item அப்படின்றது கூட்ஸை நம்ம, அதாவது மெர்கண்டைஸை கன்சிடர் பண்ணுறோம். அதாவது இங்கே சிம்பிளாக பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்போது BOT அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வேல்யூ ஆஃப் விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் விசிபிள் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வேல்யூ ஆஃப் visible exports and visible imports அப்படி சொல்லலாம். அப்போது the balance of trade means difference between the value of visible exports and visible imports. அதாவது எந்த வேல்யூ இருக்கக்கூடிய கூட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதே மாதிரி எவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடிய கூட்ஸை இம்போர்ட் பண்ணோம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அதனால தான் விசிபிள் ஐட்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால தான் இதை ஒரு நேரோ டேர்ம் சொல்கிறோம். இங்கே நம்ம எதை கன்சிடர் பண்ணல, பிஓடியில் வந்துட்டு இன்விசிபிள் ஐட்டத்தை கன்சிடர் பண்ணுறதில்ல. நாட் கன்சிடர் இன்விசிபிள் ஐட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. அப்போ நமக்கு கொஸ்டின் வரணும், எதெல்லாம் இன்விசிபிள் ஐட்டம்ஸ். இப்போ கூட்ஸ் அப்படின்போது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஐட்டம் கூட்ஸ். அதே டைமில் கண்ணுக்கு தெரியாத ஐட்டம்ஸ் இருக்குது, இன்விசிபிள் ஐட்டம்ஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், டூரிஸ்ட் சர்வீசஸ். அதே மாதிரி அப்ராடில் நம்ம கண்ட்ரி அப்ராடில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ரிசீவ்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்ராட். அதே மாதிரி அப்ராடில் லோன் நம்ம கொடுத்துருப்போம், அந்த லோனுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். அதே மாதிரி நம்ம ஃபாரின்லேருந்து, அதாவது அப்ராட் கண்ட்ரிஸ் அப்ராட்லேருந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இங்கிருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து இன்கம் அங்கே அந்த சைடு போகும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம லோன்ஸை வாங்கியிருப்போம். அந்த லோனுக்கான பேமெண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணுவோம், அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அது இங்கிருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து
அடுத்த கண்ட்ரிக்கு போகும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இன்விசிபிள் ஐட்டம்ஸ். இந்த இன்விசிபிள் ஐட்டத்தை நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்துட்டு விசிபிள் ஐட்டம் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு அப்படின்றது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு செக்மெண்ட் மட்டும்தான். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஒன்லி எ செக்மெண்ட் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது ஒரு வைடர் ஸ்பேன். ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் விசிபிள் ஐட்டத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம், அதாவது கூட்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்துட்டு போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டத்தை கன்சிடர் பண்ணுவோம், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், அதே மாதிரி அன்ஃபேவரபுளாகவும் இருக்கலாம். அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து மேபி ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள். ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், அன்ஃபேவரபுளாகவும் இருக்கலாம். அதாவது ஃபேவரபுளாக இப்போ இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய கண்ட்ரியுடைய எக்ஸ்போர்ட், நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளுடைய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாகவும் இம்போர்ட் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா, நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய கூட்ஸுடைய அளவு குறைவாகவும் இருந்தால் அது ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லலாம். அதே மாதிரி அன்ஃபேவரபிள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது நம்ம நாட்டில் இறக்குமதி அதிகமாக இருந்துட்டு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் குறைஞ்சிச்சுன்னா, நம்ம ஏற்றுமதி பண்ணுறது குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு, நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து குறைஞ்சிடும். அதாவது நம்ம பேமெண்ட் வந்து அதிகமாகிடும். பேமெண்ட் அதிகமாகிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது ஒன்லி எ செக்மெண்ட் ஆஃப் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் விசிபிள் ஐட்டத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். சிம்பிளாக சொன்னால் மெர்கண்டைஸ் கூட்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வைடர் ஸ்பேன், அது விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவோம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பிஓபி. வாட் இஸ் பிஓபி அப்படின்னு பார்க்கலாம். பிஓபின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு. எதோடைய சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ். எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ அப்படின்லாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ. அப்போது பிஓபின்றது சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு. எதோடைய சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு? எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸோடைய சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு. யாருக்கு இடையில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் கேட்டிங்கன்னா between residents of one country and the resident of the foreign country. ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரெசிடெண்ட்டுக்கும் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரெசிடெண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸோடைய சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு தான் பிஓபி அப்படின்லாம். அதுவும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ இங்கே வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டுன்னு தெரியும். எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ. ரெசிடெண்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி, அதேமாதிரி ரெசிடெண்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ரெசிடெண்ட் அப்படின்றது இங்கே வந்துட்டு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், கார்ப்பரேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதுவும் கிவன் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம்ன்றது கால்குலேட்டர், அதாவது பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி குவார்ட்டர், எல்லா காலாண்டு அண்ட் எவ்ரி கேலண்டர் இயர் ஒவ்வொரு கேலண்டர் இருக்கும் கால்குலேட் பண்ணுவோம். அப்போது இங்கே பிஓபி அப்படியுடைய அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ரிமெம்பர் பண்ணணும், மனசில் வைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது பிஓபியில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் அ பிரின்சிபல் டூல். ஒரு முதன்மையான கருவி. இது பிரின்சிபல் டூல். எதுக்கான பிரின்சிபல் டூல்னு பார்க்கணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய மானிட்ரி ஆஸ்பெக்ட்ஸை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல், ஒரு முதன்மையான கருவி இது. எதை அனலைஸ் பண்ணுறதுக்கு? மானிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஃபஸ்ட் விஷயம். அப்போ இது ஒரு பிரின்சிபல் டூல், ஒரு முதன்மையான ஒரு கருவி. எதுக்கான முதன்மையான கருவி அப்படின்போது டு
analyze, to analyzes monetary aspects, monetary aspects of international trade, international trade அப்படின்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் அ பிரின்சிபல் டோல். ரெண்டாவது வந்து பிஓபி எப்போ கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தான் சொன்னோம் எவ்ரி குவார்ட்டர். அதாவது பிஓபி இஸ் calculated எவ்ரி குவார்ட்டர். எல்லா காலாண்டுலையும் கால்குலேட் பண்ணுவாங்க. every quarter and every calendar year. ஞாபகம் இங்கே கேலண்டர் இயர், இங்கே ஃபினான்ஷியல் இயர் கிடையாது, கேலண்டர் இயர். அதாவது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கேலண்டர் இயர். யூஸ்வலி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, கேலண்டர் இயரில் கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஓபியில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கன்சிடர் போத் visible and invisible item. Visible and invisible item. அதாவது கூட்ஸையும் சர்வீஸையும் ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவோம். இன்விசிபிள் ஐட்டம்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த பிஓபியில் வந்து ஃப்ளோ ஆஃப் goods, services, gifts and assets. அதாவது கூட்ஸ், சர்வீசஸ், கிஃப்ட், அசட் இதெல்லாம் ஃப்ளோ ஆகும். ஒன்றும் இன்ஃப்ளோ ஆகும் இல்லைன்னா அவுட்ஃப்ளோ. அதாவது மற்ற கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரிக்கு வரலாம், கூட்ஸோ சர்வீஸோ கிஃப்ட்டோ அசட்டோ நம்ம கண்ட்ரிக்கு வரலாம், இல்லை நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகலாம். அதாவது இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் வைட்டல் ஃபார் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் என்ன சொல்லணும்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிஓபி ஒரு கண்ட்ரியோடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இது என்ன பண்ணுன்னா ரிவீல் பண்ணும். எதை ரிவீல் பண்ணுன்னா, ரிவீல்ஸ் இட்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை ரிவீல் பண்ணும். ஒரு கண்ட்ரியோடைய பொருளாதார நிலையும் அதே மாதிரி நிதி நிலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அப்போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது ஒரு கண்ட்ரியோடைய ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை ரிவீல் பண்ணும். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணால் ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். இட் இஸ் an இண்டிகேட்டர். எதை காட்டும், எதை இண்டிகேட் பண்ணுன்னு கேட்டால், டு டிட்டர்மைன் whether the country's currency, இதான் முக்கியமான ஒரு விஷயம். currency value is appreciating. ஒரு கண்ட்ரியோடைய கரன்சியோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கா, அதிகமாகிருக்கா, ஆர் டிப்ரிஷியேட்டிங் குறைஞ்சிருக்கா. டிப்ரிஷியேட்டிங் அப்படின்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சாரம் தான் பிஓபி. இட் இஸ் an இண்டிகேட்டர். ரொம்ப முக்கியம். இண்டிகேட்டர் எதை இண்டிகேட் பண்ணும், நம்ம கரன்சியோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கா இல்லை டிப்ரிஷியேட் ஆகிருக்கான்றதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பிஓபி அப்படின்லாம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஸ் தி கவர்மெண்ட். எதுக்குன்னா,
தீர்மானம் எடுக்கிறதுக்கு எதை பற்றி டிசைட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிஸ்கல் அண்ட் ட்ரேட் பாலிசியை டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெல்ப்ஸ் கவர்மெண்ட்டு ஹெல்ப்ஸ் தி கவர்மெண்ட் எதை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு டு டிசைட் ஆன் ஃபிஸ்கல் அண்ட் ட்ரேட் பாலிசிஸ். அப்போ ட்ரேட் பாலிசியும் ஃபிஸ்கல் பாலிசியும் ஒரு கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதுக்கு BOP இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இட் ப்ரொவைடு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் டு அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி எக்கனாமிக் டீலிங் ஆஃப் எ கண்ட்ரி வித் தி அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரி கூட எக்கனாமிக் டீலிங்ஸு இட் ப்ரொவைடு important information to analyze பண்ணுறதுக்கு, பகுப்பாய்வு பண்ணுறதுக்கு, to analyze and understand the economic dealing of a country with other countries. இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கூட சொல்லலாம், ஏபிள் டு ஐடென்டிஃபை ட்ரெண்டு. அதாவது நம்மளுடைய எக்கனாமி வந்து பெனிஃபிஷியலாக இருக்கா இல்லை ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா, என்ன அதுக்கு எடுக்க வேண்டிய அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்குது. ஸோ ஏபிள் டு ஐடென்டிஃபை ட்ரெண்டு, போக்கு, அந்த போக்கை ஐடென்டிஃபை பண்ணலாம். தட் மே பி ஹார்ம்ஃபுல், அதாவது பெனிஃபிஷியலான்னு பார்க்கலாம், பெனிஃபிஷியலாக இருக்கா, அதே மாதிரி ஆர் ஹார்ம்ஃபுல் டு தி எக்கனாமி. நம்மளுடைய எக்கனாமிக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா பெனிஃபிஷியலாக இருக்கா ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு அப்ராப்ரியேட் டூலாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா அண்ட் தஸ் டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ். அதுக்கு தேவையான நம்மளுடைய சூழ்நிலைக்கு தேவையாக மெஷர் எடுக்கிறதுக்கு, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க.